குடும்பத்தின் அந்த அழகிய தமிழையும் உலகம் பூரா கொண்டு போனவர் பாரதி. எத்தனையோ டெக்னீஷியன்ஸ், எத்தனையோ ஸ்டார்ஸ் அவர் உருவாக்கிய டெக்னீஷியன்ஸ் என் குருநாதர் பாக்யராஜ் சார் உட்பட, மணிவண்ணன் சார் உட்பட, மனோபாலா சார் உட்பட எல்லாமே புகழ் உச்சத்தை தொட்டாங்க. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பெரும் புகழ் அடைஞ்சாங்க. இப்படி ஒரு கிரேட் டெக்னீஷியன். எல்லாத்த விட இன்றைக்கி நான் நினைக்கிறது, அவர் எப்போ என்னை பார்த்தாலும் சொல்கிறது, என் இதய தெய்வம் மறைந்த முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா மேலே அவர் வச்சிருந்த மதிப்பும் மரியாதையும் பல தடவை என்கிட்ட பேசியிருக்கார். என் படத்தில் எப்படியாவது அவங்கள நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது முடியாமல் போச்சுன்னு கூட சொல்லியிருக்கார். ஒரு பெரிய இழப்பு. ஆனால் காலம் உள்ளவரை, தமிழக திரைப்படத்துறை உள்ளவரை, என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிற அந்த குரலும், இந்த கம்பீரமான குரலும், அவருடைய படைப்புகளும், அவர் நம்மோடு தான் இருக்காருங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த இழப்பு அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருடைய மகனை இழந்தார். இன்றைக்கி அவரே இல்லாமல் போயிட்டார். இருந்தாலும் அவர் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் நம்மோட. அவர் புகழ் என்றைக்குமே நிலைத்திருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டிக்கிறேன். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மறைவு நம்முடைய தமிழ் சினிமா வரலாறு, திரைப்பட வரலாறு என்பதை விட நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய திரைப்படம் சார்ந்த ஈடுபாடு, மகிழ்ச்சி, நம்ம சொந்த ஊரை பார்த்த மாதிரியான ஒரு உள்ள கிளர்ச்சி, இவையெல்லாம் ஏற்படுத்திய ஒரு பெரிய சகாப்தம், ஒரு காலகட்டம் அதனுடைய முடிவுக்கு வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ஐயா பாரதிராஜா அவர்கள் அவர் இந்திய திரைப்பட வரலாற்றில் அவருக்கென்று ஒரு தனி இடம், மரியாதை பதிய வைத்தார். அவருடைய திரைப்படங்கள் மூலமாக மக்களுடைய மொழியில் பேசினார். கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் அவரே கதாநாயகனாக நடித்தார். நாங்கள்லாம் பள்ளியில் படித்து முடித்து கல்லூரி காலம் அந்த காலகட்டத்தில் அவருடைய திரைப்படங்கள் தான் அப்படியே எங்களுடைய சமகால படங்களாக இருந்தன. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான காலமாக இருந்ததுக்கு அவருடைய திரைப்படங்கள் ஒரு காரணம். வீட்டை சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும், எந்த கோயிலில் திருவிழானாலும், அல்ல எந்த வீட்டில் ஒரு திருமணமோ வேறு சடங்கோ இருந்தால் கூட அவருடைய திரைப்பட வசனங்கள் ஒலிபரப்பாகும், பாடல்கள் தொடர்ந்து கேட்கும். இளையராஜா அவர்களுடைய அந்த இசையோட, மண்ணின் மனத்தோட பாரதிராஜா அவர்கள் தொடங்கி வைத்த அந்த பயணம் இன்னைக்கு இன்னும் வேகமாக பல கிளைகளை விரித்து பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அது எல்லாத்துக்கும் அவர் விதைத்த அந்த விதையினுடைய வேர், அது வெட்டி வேர் வாசம்தான். ஆனால் அந்த வாசம் நம்முடைய மனதுக்குள்ளே எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கும். புரட்சிகரமான கருத்துக்கள், பார்த்தா மக்கள் ஏற்றுக்குவாங்களா, படம் ஓடுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய காட்சிகளையெல்லாம், பகுத்தறிவோடு பேச வேண்டிய காட்சிகளையெல்லாம் துணிச்சலோடு திரைப்படத்தில் வைத்தவர். கிழக்கே போகும் ரயில் படத்தில் கருப்பு சட்டைக்காரராக விஜயன் வருவார். அவர் தான் அந்த கதையில் முக்கியமான பாத்திரமாக இருப்பார். அப்போ நான் எதுக்கும் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த கருப்பு சட்டைக்காரராகட்டும், பாலுதேவர் அப்படிங்கிற அந்த பேரை அவர் சொந்த சமூகமாக இருந்தால் கூட, இதென்ன நீங்கள் படித்து வாங்கின பட்டமா அப்படின்னு ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்குறதாக வைக்கிற அந்த காட்சியாக இருந்தாலும், இப்படி நிறைய செய்திகளை சொல்லிக்கிட்டே போகலாம். பெரிய ஆளுமைகள், ராதிகா போல் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பெயரை புகழை சொல்லக்கூடிய நடிகர்கள், சிறப்பான கலைஞர்கள், அவங்களெல்லாம் அவர் உருவாக்கினார். வடிவுக்கரசி மாதிரி ஒரு சிறந்த நடிகரை அவருக்கு வேறு ஒரு பரிணாமம் கொடுத்தார். ரேவதி மாதிரி ஒரு திறமையான கதாநாயகியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார். இது மாதிரி அவருடைய பன்முகத்தன்மை ரொம்ப ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய படங்களை பற்றி ஒரு 3 நாள் ஆராய்ச்சி வகுப்பு நடந்தது. பயிற்சி வகுப்பு மாதிரி ஆய்வு வகுப்பு நடந்தது. இனி அப்படிங்கிற ஒரு இதழ், எஸ்வி ராஜதுரை அவர்கள் ஆசிரியராக இருந்து அந்த பத்திரிகையிலலாம் 3 நாள் அவருடைய படங்களை பற்றி, திரைப்படங்களை தெரிந்தவர்கள் ஆராய்ச்சி செய்து பேசி விமர்சனம் செய்து கட்டுரை வந்ததுன்னா
அந்த மாதிரி ஒரு இடத்தை பிடித்த ஒரு தமிழ் இயக்குனராக பாரதிராஜா அவர்கள் இருந்தார். அவருடைய மறைவு அவருடைய காலகட்டத்தின் மறைவே தவிர அவருடைய புகழ் அவருடைய திரைப்படங்கள் மூலமாக எப்பொழுதும் இருக்கும். அவருடைய படங்கள் நம்மோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கும்.